இருந்துச்சு. நான் வந்து 2வது தடவை கண்டோசிஸ்டில் ஆனது வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. முறை பேசினதை விட இப்போ டான்ஸ் ஆடினது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து நாங்கள் டான்ஸ் ஆடி முடிச்சோடனே ஸ்கூலுக்கு போனோடனே கலை நிகழ்ச்சிலாம் பார்க்குறதுக்கு போனேன். இங்கே உட்காந்தோடனே நான் நிறைய பேர் நீங்கள் இந்த டான்ஸில் ஆடினீங்கள அப்படின்னு கேட்டாங்க. நானும் ஆடினேன்னு சொன்னீங்க. அவங்க நீங்கள் சூப்பராக ஆடினீங்க, எல்லாம் நல்லா ஆடினீங்க, நீங்கள் வந்து பெரிய டான்ஸ் ஆடினதுனால நீங்கள் சூப்பராக ஆடினீங்க, நல்லா பெரிய வட்டமாக போட்டு நல்லா ஆடினீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு பாட்டு கூட சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஆடின டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பழங்காலத்து டான்ஸ் ஆடின மாதிரி இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து நாங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து ஆட்டோலேருந்து இறங்கி வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து சூப்பராக டான்ஸ் ஆடினீங்க, நீங்கள் எந்த ஸ்கூலு அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து சேர்மன் மாணிக்கவாசகம்னு சொன்னேன். அவங்க வந்து அது எங்கே அவங்க வந்து நீங்கள் அந்த ஸ்கூலில் எத்தனாவது வரைக்கும் இருக்குதுன்னு கேட்டாங்க. நான் 8வது வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னேன். அடுத்த வருஷம் நீங்கள் வேறு ஸ்கூலுக்கு போகிறீங்களா, அப்போ இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது, இப்போ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து நீங்கள் சூப்பராக ஆடினீங்க, எல்லா பிள்ளைகளும் சூப்பராக ஆடிச்சு, சின்ன பிள்ளைகள்லாம் நல்லா ஆடிச்சுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போனோன்னே நிறைய அங்கே இருந்தவங்கலாம் எங்கள் சொந்தக்காரங்களாம் வந்து பார்த்துட்டு வந்து நீங்களும் சூப்பராக ஆடினீங்க, நீங்களும் நல்லா ஆடின அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி விட்ட தலைமை ஆசிரியருக்கும் டீச்சருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.